Hi, welcome back. இன்னைக்கு நம்மளுடைய theme நம்ம கிரியேட் பண்ண ஆப்பை எப்படி மொபைலில் ரன் பண்ணுறதுன்னு தான். நம்ம ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு ரிசோர்ஸ் ஃபைலில் லேஅவுட்டுங்கிற ஒரு சப்ஃபோல்டருக்குள்ள activity_main.xmlங்கிற இந்த ஃபைலில் தான் டிசைன் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதை கோட் வியூலையும் பார்க்கலாம், இல்லைனா டிசைன் வியூவில் மட்டுமும் பார்க்கலாம், இல்லைனா போத் கோட் as well as டிசைன் வியூவில் பார்க்கலாம். இதில் ஒரு லேபிள்குள்ள ஹலோ வேர்ல்டுங்கிற ஒரு கண்டென்ட்டை எழுதியிருக்காங்க. இது ஒரு சிம்பிள் டிசைன். இதை ரன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ப்ரோக்ராமை இன்வோக் பண்ணுற ஜாவா ஃபைல் ஒன்று எழுதியிருக்காங்க. அது மெயின் ஆக்டிவிட்டி டாட் ஜாவா. அப்போ கிளாஸோடைய நேம் மெயின் ஆக்டிவிட்டி. அதில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, தட் இஸ் ஒரு மெத்தட் இருக்குது. அது ஆன் கிரியேட்டுங்கிற மெத்தட். அப்போ நம்மளுடைய மொபைலில் எப்போ நம்ம ஆப்பை இன்வோக் பண்ணுறோமோ அந்த டைமில் இந்த ஆன் கிரியேட் மெத்தட் இன்வோக் ஆகும். அதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா activity_main எக்ஸ்எம்எல்லை ஜஸ்ட் வியூ மட்டும் பண்ணி காட்ட சொல்கிறோம். வேறு எந்த ஒரு ஈவெண்ட் ஹேண்ட்லரும் நம்ம இங்கே ஒர்க் அவுட் பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா? இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு மொபைல் வேணும். அப்போ அதை பற்றி சொல்கிறது தான் டிவைஸ் மேனேஜர். ஸோ இந்த பேனலை கிளிக் பண்ணும் போது நம்மளுக்கு டிவைஸ் மேனேஜர் பேனல் ஓப்பன் ஆகுது. நம்மளுடைய மொபைலை எய்தர் ஃபிசிக்கல் ஆர் விர்ச்சுவல் மோடில் நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும், கனெக்ஷன் ப்ரொவைட் பண்ணிக்க முடியும். அப்போ ஃபிசிக்கல் மோடில் நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் மொபைலை கனெக்ட் பண்ணி கூட இந்த ஆப்பை ரன் பண்ணலாம். பட் ஏதாவது எரர் வந்ததுன்னா அண்ட் ஏதாவது டீபக் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் வந்துச்சுன்னா அப்போ ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் என்ன செய்யணுன்னா உங்களுடைய ஆப்பை கரெக்ட் பண்ணிவிட்டு அதை திருப்பி சேவ் பண்ணிவிட்டு டிப்ளாய் பண்ணணும். அது மாதிரி ஒவ்வொரு டைமும் செய்யக்கூடாதுங்கிறதுனால வெர்ச்சுவல் மோட்லேயும் உங்களுடைய ஆப்பை டிசைன் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ வெர்ச்சுவல் மோடில் உங்களுடைய மொபைல் எப்படி இருக்கணும், உங்களோட மொபைல் மாதிரியே ஒரு க்ளோன் மொபைல் இங்கே க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் எமுலேட்டர் இல்லைன்னா ஆண்ட்ராய்டு விர்ச்சுவல் டிவைஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு க்ரியேட் டிவைஸை கிளிக் பண்ணிங்கன்னா கேட்டகரி கேட்குது. அதில் ஃபோன், டேப்லெட் எதுக்காக நீங்கள் க்ரியேட் பண்ணுறோன்னு பார்க்கணும். அதில் நம்ம ஃபோன் தான். அதோடைய பிக்சல் எந்த வியூவில் வேணும், அதோடைய டைமென்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த லாஜிக். இதில் நான் எதை சூஸ் பண்ணிக்கிறேன்னா பிக்சல் 5 அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ அதோடைய டிபிஐ 440 லைக் தட். நீங்கள் என்ன மாதிரி வேணும்னு நினைக்கிறீங்களோ, அதோடைய ரெசல்யூஷன் எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ, அதோடைய சைஸ் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ, அப்போது உங்களுடைய ஒரு டம்மி மொபைலை, ஒரு வெர்ச்சுவல் மொபைலை இங்கே க்ரியேட் பண்ணிக்க போகிறீங்க. தென் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. நெட்டு கனெக்டில் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு நியூவாக வந்த ஓஎஸ்லேருந்து எல்லா ஓஎஸும் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? வெண்ணிலா ஐஸ்கிரீம்லேருந்து எல்லாமே இருக்குது. இதில் டீஃபால்ட்டாக ஆல்ரெடி நான் ஓரியோ அண்ட் லாலிபாப் ரெண்டுத்தையும் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மார்ஷ்மெலோ வேணும்னா மார்ஷ்மெலோவை புதுசாக டவுன்லோட் பண்ணிக்கணும்னாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இங்கே ஓரியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதோடைய ஏபிஐ வெர்ஷன் 26. ஆல்ரெடி நம்ம ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணும் போது என்னுடைய மினிமம் எஸ்டிகே லெவல் 21ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை மேலே தான் நம்மளுக்கு இங்கே செலக்ட் பண்ணி ஆகணும். 19 18 செலக்ட் பண்ணால் நம்மளுடைய ஆப் அதில் ரன் ஆகாது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. இதில் பிக்சல் 5 as well as ஓரியோ நான் சூஸ் பண்ணது இருக்குது. இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் போர்ட்ரேட் மோடா இல்லாட்டி லேண்ட்ஸ்கேப் மோடான்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. நான் போர்ட்ரேட் மோடையே சூஸ் பண்ணிவிட்டு ஃபினிஷ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு விர்ச்சுவல் டிவைஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? தென் இதில் என்னுடைய ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கணும். அப்போ என்னுடைய ப்ரோக்ராம் எல்லாத்தையும் சேவால் கொடுத்து சேவ் பண்ணுறேன். ஸோ என்னோடய எக்ஸ்எம்எல் ஃபைல், ஜாவா ஃபைல், கிராடில் இருக்கிற எல்லா ஃபைலும் ஒன்ஸ் ஃபார் ஆல் ஒரு பண்டிலாக எனக்கு சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அதை கம்பைல் பண்ணணும். அதுக்காக பில்டில் போய் மேக் ப்ராஜெக்ட்னு கொடுத்தோம்னா கம்பைலேஷன் நடக்கும். அப்போ கிரேடில் ரன் ஆகுது. ஸோ காம்பேக்டபிலிட்டி உங்களுடைய ஆப்புக்கும் உங்களோட மொபைலுக்கும் செட் ஆகும். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இதை ரன் பண்ணுறதுக்கு ரன் ஆப் அப்படிங்கிற இந்த கான்செப்டும் ஒர்க் பண்ணலாம், இல்லாட்டி டீபக் ஆப் அப்படிங்கிற இந்த கான்செப்டும் ஒர்க் பண்ணலாம். ஸோ எனக்கு ரன் பண்ணும் போதே ஏதாவது எரர் வந்ததுன்னா அதை டீபக் பண்ணுறதுக்காக நான் இந்த மோடை சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகும்னா இந்த பிக்சல் 5 AP26ங்கிறது ரன் மோடுக்கு வந்துருச்சு. ஓகேவா?
கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸில் டார்கெட் டிவைசஸ் எல்லாத்தையும் ஒரு செட்டாக லான்ச் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கு. இது வந்து எல்லா ஒர்க்கையும் செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ வி ஹாவ் டு வெயிட். நெட்டு ஆனில் இருந்ததுன்னா உங்களுக்கு ஏதாவது ஆப் இல்லைன்னா கூட அது ஈஸியாக அது டவுன்லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும் நெட்டில் ஆனில் இருக்கட்டும். லான்ச் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு வெர்ச்சுவல் டிவைஸ் டிஸ்பிளே ஆகும். அந்த மொபைலில் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த டிசைன் வந்து அங்கே டிஸ்பிளே ஆக போகுது. So it is taking some time. Launching devices வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு வருது அப்படின்னா இன்னும் நம்மளுக்கு கரெக்டாக அதை வந்து டிவைஸ் செட் ஆகலை. அப்போ என்ன செஞ்சுக்கலாம், அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் ரன் பண்ணுவோம். இந்த இடத்துல உங்களுடைய கன்சோல் என்ன சொல்லும்னா எதில் இது லான்ச் ஆகுது, அந்த போர்ட்டெல்லாம் அங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற கண்டென்ட் எனக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகேவா? இதோடைய ரன்னிங் டிவைஸ் வந்து என்னென்னா Pixel 5 API 26 இதை தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணும்போது கரெக்டாக க்ளோஸ் பண்ணுங்கள். இங்கேயும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் இந்த இடத்துல ஸ்டாப் மோடை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எமுலேட்டரும் க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? தட்ஸ் இட். ஃபஸ்ட் ஆப் நம்ம பார்த்துட்டோம். இதோடைய கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.